இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சங்கீதம் 23 முதலாம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த சங்கீதத்தை எழுதிய தாவீது சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பராக இருந்தார். மேய்ப்பனாக இருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனங்களை மேய்ப்பதற்காக ராஜாவாக உயர்த்தினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று சங்கீதம் 78, 70, 71 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்போது தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் ஆண்டவரை ஒரு மேய்ப்பனாகவும் சித்தரித்து தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதியதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த சங்கீதம் முழுவதிலும் என், நான், என்னை, என்னோடே, எனக்கு என்ற வார்த்தைகள் மட்டுமே உபயோகிக்கப்பட்டுள்ளது. எங்களை, நாங்கள் என்று பன்மையில் எந்த வார்த்தையும் இந்த சங்கீதத்தில் உபயோகிக்கப்படவில்லை. ஆண்டவரோடு தாவீது கொண்டுள்ள தனிப்பட்ட உறுதியான உண்மையான ஐக்கியத்தை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இன்றும் எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாம் இருந்தாலும் இந்த சங்கீதத்தை கருத்தாக ஜெபத்துடன் வாசிக்கும் போது தனிப்பட்ட விதத்தில் தேவன் நம்மை தேற்றுகிறதையும் சமாதானப்படுத்துகிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தோடு கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கூறுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தெரிந்து கொண்ட போதும் தேவனோடு தனக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியத்திலே தாவீது உறுதியாக இருந்தது போல நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வோ தாழ்வோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களாய் இருந்தாலும் கூட கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தோடு கூற எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவை நாங்கள் காத்துக்கொள்ள, தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே நாங்கள் உறுதியாயிருக்க, உண்மையாயிருக்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.